என்னுடைய வாழ்நாள் இன்னும் முன்னதாக ஆரம்பமாகி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். 2011இல் ரியல் எஸ்டேட் குறைந்த விலையில் இருந்தபோது நான் சொந்தமாக வாங்கியிருக்கலாமே, அல்லது அம்மா என்னை இன்னும் சீக்கிரம் பிறக்க வைத்திருந்தால் நன்றாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் .com பூமியில் இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும், ஒருவேளை இன்று ஒரு கோடீஸ்வரன் அல்லது ஒரு பில்லியனேர் ஆகியிருக்கலாமே. நீங்களும் இதைப் போல யோசித்திருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் இன்று நாம் அதை பற்றி பேச தயாராக உள்ளோம். ஆனால் அதிகம் பேசப்படாத ஒரு தொழில்துறையை பற்றி பார்க்கப் போகிறோம். ஏன் டிக்டாக் உலகின் முன்னணி சமூக ஊடகம் ஆகும் முன்பே அதில் முதலீடு செய்யவில்லை? ஆனால் இது போன்ற தொழில்துறைகள் மட்டும்தான் உலகில் ஏற்பட்டதா? ரியல் எஸ்டேட் மற்றும் .com உலகத்தை போன்று தற்போதும் அடுத்த பெரும் வெற்றிக்கு தயாராக இருக்கும் தொழில்துறைகள் உள்ளன. இப்போது நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு 10 வருடங்கள் கழித்து மற்றவர்கள் உங்கள் செல்வத்தை பார்த்து நான் இதிலிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று யோசிக்க வைக்கலாம். இதுவே இந்த புதிய தொடரின் நோக்கம். இப்போது தயாராக இருக்கும் மிகப்பெரிய ஆனால் அடிக்கடி பேசப்படாத தொழில்துறைகளை ஆராய்வது. 1956இல் கம்ப்யூட்டிங் எவ்வாறு இருந்தது? 1956இல் வெறும் 5 மெகாபைட் தரவை சேமிக்க ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் அளவுள்ள ஹார்ட் டிரைவ் தேவைப்பட்டது. இன்று உங்கள் விரலின் நுனியில் 51,000 மடங்கு அதிகமான தரவை மிக எளிதாக வைத்திருக்கலாம். ஆனால் கணினி தொழில்நுட்பம் வளர வளர நாம் ஒரு சிக்கலான முடிவை அடைந்து விட்டோம். 1984இல் அமெரிக்காவில் முதல் முறையாக மொபைல் போன் அறிமுகமானது. மோட்டோரோலா 8000X. இது $4,000. இன்று இந்திய மதிப்பில் 10 லட்சம் என்ற விலையாகின்றது. இதன் சார்ஜ் ஏற்ற எடுக்கும் நேரம் 10 மணி நேரம். ஆனால் முழு சார்ஜில் வெறும் 30 நிமிடங்களே பேசலாம். அது புரட்சியாக இருந்தாலும் 2007இல் ஐபோன் அறிமுகமான போது மொபைல் தொழில்நுட்பம் முழுமையாக மாறியது. இன்று உங்கள் கையில் உள்ள ஒரு சாதாரண போனில் 1970 ஆம் ஆண்டில் உலகில் இருந்த அனைத்து கணினிகளிலும் அதிகமான மெமரியே உள்ளது. ஆனால் நாம் ஒரு வளர்ச்சி முடிவை அடைந்து விட்டோம். கணினிகள் இன்னும் வளர்ந்து கொண்டே இருப்பினும் 1980களில் இருந்த பெரிய மேம்பாடுகள் இன்று இல்லை. இந்த உச்சத்தை தான் நம்முடைய அடுத்த பெரும் புரட்சிக்கான காரணம் குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் கம்ப்யூட்டிங் கணினி உலகத்தை மாற்றும் தொழில்நுட்பம். குவாண்டம் கணினிகள் என்றால் என்ன? வழக்கமான கணினிகள் 0 மற்றும் 1 எனும் 2 நிலைகளிலேயே செயல்படுகின்றன. ஆனால் குவாண்டம் கணினிகள் என்றால் ஒவ்வொரு குவிபிட்கும் வழக்கமான கணினிகள் போல மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் 0 மற்றும் 1 ஆகிய இரண்டாகவும் இருக்க முடியும். இது அற்புதமான கணித கணக்கீடுகளை எளிதாக செய்ய உதவுகிறது. ஒரு குவாண்டம் கணினி 10,000 ஆண்டுகளாகும் கணக்கீட்டை 3 நிமிடங்களில் செய்து முடிக்க முடியும். அதுவே இது கணினி தொழில்நுட்பத்தில் புதிய புரட்சியை ஏற்படுத்தப் போகிறது என்பதற்கான முக்கிய காரணம். குவாண்டம் கணினிகள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படும்? கூகுள், ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்கள் இதை பயன்படுத்தும். வானிலை முன்னறிவு மிகவும் துல்லியமான எதிர்பார்ப்புகளை வழங்கலாம். கிரிப்டோகிராபி தற்போதைய பாதுகாப்பு முறைகளை உடைக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட் பிரெடிக்ஷன்ஸ் ஒரு புதிய அளவுக்கு சென்றுவிடும். இவையெல்லாம் மிக விரைவில் நடக்கப் போகிறது. மிக பெரும் நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்கின்றன. 2 கியூபிட்கள் ஒன்று மற்றொன்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். அதாவது ஒன்று மாற்றப்பட்டால் அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் மற்றொன்றும் உடனடியாக மாற்றமடையும். உதாரணமாக 2 மந்திர காசுகளை மேஜிக் டைஸ் நினைத்துப் பாருங்கள். ஒன்று உருட்டி அது 6 வந்தால் மற்றொன்று பூமியின் மறுபக்கத்தில் இருந்தாலும் அதே நேரத்தில் 6 ஆக வந்துவிடும். இதுவரை பார்த்ததற்காக நன்றி. இந்த மாதிரியான தொழில்நுட்பம் மற்றும் தொழில் சார்ந்த வீடியோக்களை நீங்கள் விரும்பினால் அதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.